சிறிது நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேற்று என்று மாறாத அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த நேரத்துக்காக நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை அற்பவும் தூசியும் பாவம் கந்தியமான அப்பா எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தீர், அதற்காக நன்றி உருகிறப்பா. கழிந்த நாட்கள் முழுவதும் அப்பா எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாத்தீர். அப்போ நல்ல பலப்படுத்தீர், நல்ல சுகத்தை கொடுத்தீர், ஆரோக்கியத்தை கொடுத்தீர், போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து உமது பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கினது. அதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறப்பா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. என்ன நோக்கத்தோடு வந்தார்கள் என்று உமக்கு மாத்திரம்தான் தெரியுமாப்பா ஆண்டவரே. பாடுகளோடு, வேதனைகளோடு, கஷ்டங்களோடு, உபத்திரவங்களோடு அப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை ஏசப்பா நீங்கள் பரத்திலேருந்து நீங்கள் கட்டணமாக ஜெபிக்கிறப்பா. எதை பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்று அப்பா நீங்கள் பரத்திலேருந்து அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்தி தரணுமாய் ஜெபிக்கிறப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் மது பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வளர்ந்துமாய் ஜெபிக்கிறப்பா. என்ன சிறுவேன் நிறையில் மறைத்து நீங்கள் வெளிப்படணுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், பணிகிறோம், துதிகான மகிமை எல்லாம் அப்பாவுக்கு இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட வாசியுங்கள் அந்த வசனத்தை. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அந்த வேத வசனம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம். நம்ம 1-2 நாட்கள் அல்ல, கடைசி வரை நம்ம வாழ்நாள் முடிவு வரை நிலை நின்றால் மட்டும்தான் ரட்சிப்பின் வசனம் நம்ம கூட இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்ம இதுக்கு உதாரணமாக ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யோசியா ராஜாவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது 2 இடத்துல இருக்குது. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த யோசியா ராஜாவுக்கு அப்பாவுக்கு பேர் ஆமோன், அம்மா பேர் எதிதாள். இந்த யோசியா ராஜா 8 வயசில் என்னது அவரோட ராஜ்ய பதவியில் வர்றாங்க. அவங்க அப்பா மரணத்துக்கு பிறகு அந்த யோசியா ராஜா 8 வயசில் என்னது அந்த அரச பதவியில் வராங்க. இப்போ 8 வயசாகும்போது அவருக்கு எப்படி அரசாட்சி செய்யணும்னு தெரியாது, சின்ன பிள்ளை. இருந்தாலும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அந்த எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும், மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. இவர் 31 வருஷம் அந்த ராஜ்யபாரம் செய்கிறார். அதில் என்னெல்லாம் செய்தார், எதெல்லாம் செய்தார், அதில் கர்த்தர் நமக்கு எந்த காரியத்தை நமக்கு சொல்லி தருகிறார். ஒரு சில காரியங்கள் நமக்கு இயேசப்பா சொல்லி தருவார். அதன்படி நம்ம என்னதை கேட்டு நம்ம அதன்படி நடக்குதுதான் அந்த ராஜாவை இயேசப்பா நமக்கு எனக்கு உதாரணமாக தந்திருக்கிறாரு. முதல்ல அந்த ராஜா பிறப்பதற்கு முன்பே பெயர் சொல்லி முன் குறிக்கப்பட்ட ஒரு ராஜா. அவர் என்னது பிறப்பதற்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி தேவன் இப்படி ஒரு பேருள்ள யோசியா அப்படின்னு ஒரு பேரில் ஒரு ராஜா பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்னது தேவனால் முன் குறிக்கப்பட்ட ஒரு ராஜா. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இது சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை. இப்போ இங்கே அழகாக சொல்லப்படுகிறது. யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பாப்பா. பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பாக இந்த தேவனால் முன் குறிக்கப்பட்ட ஒரு ராஜா தான் இந்த ராஜா. அதே போல் தான் நம்மையும் எங்கெல்லாமோ இருந்த நம்மளை இயேசப்பா இந்த நம்ம பல பாடுகளோட உபத்திரங்கள் மத்திய இருந்த நம்மளை தேவன் தெரிந்தெடுத்து இந்த இடத்துல பெயர் சொல்லி உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்டு தேவன் இந்த இடத்துல நம்ம கொண்டு வச்சிருக்கிறார். அப்போ யோசியா ராஜாவின் பெயர் சொல்லி முன் குறித்து அழைத்தார். நம்மையும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளையும் தெரிந்தெடுத்து நம்மளை தேவன் இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். 2வது அந்த ராஜா இளம் வயதில் தேவனை தேடுகிறவனாக இருந்தான். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில்
தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்க சொல்லப்படுகிறது. தன் இளம் வயதிலாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தேவனை தேட ஆரம்பித்தான். அப்போ இவங்க அப்பாவை எல்லாம் பார்த்தா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள் தான் வேதம் குறிப்பிடுது. அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தாவை பார்த்தா அப்படி தானே, தோப்பு விக்கிரங்கள், பல விக்கிரகங்களை வைத்து அப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள் என்று தான் வேதத்தில் நம்ம வாசித்தா தெரியும். ஆனால் அதற்கு எதிர்மாறாக அந்த யோசியா ராஜா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய, ஒருவேளை அவங்க அப்பா அவங்க அம்மா இது ஒருவேளை என்னது அவனுக்கு சிறு வயதிலிருந்து என்னது கற்றுக் கொடுத்துருக்கலாம். அதனால தான் அவன் வந்து என்னது தன் இள வயதில் சிறு பிராயத்திலிருந்து அவன் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக நடந்தான். இள வயதாக இருக்கும்போது தேவனை அதிகமாக தேட ஆரம்பித்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் இள வயதில் தேவனை அதிகமாக தேடுகிற பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்க. அந்த யோசியா ராஜா நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உதாரணம். தேவனை அதிகமாய் தேட ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகாரன். அப்பா வாலிப பிராயத்தில் அம்மா அந்த யோசியா ராஜா எப்படி தேவனை அதிகமாக தேடினானோ அதே போல் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை அதிகமாக தேடினா மட்டும்தான் தேவ ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த தேவனை அவன் அதிகமாக தேடாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அவன் 31 வருஷம் அந்த ராஜ்ய பதவி என்னது செஞ்சுருக்கவே தேவனுக்கு பிரியமாக என்னது செஞ்சுருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், தேவனை அதிகமாக தேடுகிற பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கணும். அடுத்து இதில் வந்து சொல்லியிருக்கான், தேவனை தேட ஆரம்பித்து அவன் வந்து தேவனுக்கு பிரியமான செம்மையான காரியங்களை செய்தான் அப்படின்னு இருக்கான். அது வந்து 2 ராஜாக்களில் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லிடுவோம். அவன் தகப்பனாகிய தாவீதின் வழிகள் எல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் வந்து தேவனை அதிகமாக தேடினால தான் அவன் செம்மையானவைகளை செய்தான், வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அப்போ இங்கே வந்து செம்மையானவைகளை நான் வந்து நம்ம போதகர் அடிக்கடி சொன்னோம், நீங்கள் வந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், தேவனுக்கு செம்மையானதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிக்கடி நமக்கு சொல்லிட்டு ஏன் வந்து நம்ம தேவனுக்கு செம்மையாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் உபாகமத்தில் வந்து ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 18-19 ஒருக்க எடுத்து வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 18-19. நீ நன்றாக இருப்பதற்கும் கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு ஆணையிட்டு கொடுத்த நீ நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. அப்போது அவன் யோசியா ராஜா ஏன் செம்மையை செய்தான், அவன் வந்து தேவனை தேடினான், அதனால செம்மையான செய்தான். அப்போ நம்ம ஏன் வந்து தேவனுக்கு பிரியமாக செம்மையாக செய்யணும்னு சொன்னால் நம்ம நன்றாய் இருப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிப்பதற்கும் நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகணும்னா ஆண்டவருக்கு பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்தால் மட்டும்தான் அது வந்து எனது அது அப்படி வந்து இருக்க முடியும். அல்லாமல் அது வந்து தேவனுடைய பார்வைக்கு நம்ம செம்மையான காரியங்களை செய்ய விட்டால் இப்படிப்பட்ட காரியம் ஒன்று எனது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறாது. அதனால் தேவனுடைய பார்வைக்கு நம்ம செம்மையான செய்து நம்ம நன்றாக வாழணும். ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறணும், நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கப்படணும். இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான எனது செம்மையான காரியங்களை செய்யணும். இன்னும் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருக்க வாசிங்க. உபாகமம் 12:28. நீ உன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற நீ எல்லா வார்த்தைகளையும்
கவனித்து கேள். அப்பா, நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பின்வரும் சந்ததிகளும் நன்றாக இருக்கணுதுன்னா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்கள், கண்டிப்பாக என்னது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தால் மட்டும்தான் என்னச்சோம் அது வந்து நம்ம பிள்ளைகளும் நம்ம பின்வரும் சந்ததிகளும் நமக்கு என்னது நன்றாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம், உன் நோய்கள் எல்லாம் தீரணும் சொன்னா நீ வந்து தேவனுடைய பார்வைக்கு செம்மையான சொன்னோம். அப்போது அந்த யோசியராஜா செம்மையான செய்தது போல் நம்மவும் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம குடும்பம், நம்முடைய சத்துருக்கள் முறியடிப்பட்டு போவதற்கு தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம வந்து இந்த செம்மையான காரியங்களை செய்து தாவீது நடந்தது போல என்னது வலதுபுறம் இடதுபுறம் என்னது பிசகாமல் நடக்கணும். ஏசாயர் ஒரு இடத்துல இருக்கும், நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று தேவன் சொல்கிற வார்த்தை நமக்கு காதலை கேட்கணும்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தால் மட்டும்தான் அது நமக்கு கேட்கும். அப்படி கேட்டால் மட்டும்தான் என்ன நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான செம்மையான காரியங்களை செய்ய முடியும். அப்போ அதுக்கு பிறகு முதல்ல வந்து அவன் தேவனால் முன் குறிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கான், ரெண்டாவது இள வயதில் அதிகமாக தேடுகிறான். அதுக்கப்புறம் அவன் தேவனுடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்து வலதுபுறம் இடதுபுறம் பிசகாமல் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் செய்கிற காரியம் என்னதுன்னா தேசத்தையும் ஜனங்களையும் சுத்திகரிக்கிறவனாக இருக்கிறான். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்கள். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்திலே தான் என்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகியவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்குறான். அதுக்கப்புறம் அவன் செய்கிற ஒரு காரியம் என்னது சுத்திகரிக்க தொடங்குறான். அப்போது அந்த ராஜா ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக ராஜ்யபாரம் செய்யணும், அந்த தேசத்தையும் ஜனங்களையும் சுத்திகரிக்கிறான். அதுபோல் நம்மவும் உலகத்தில் இருக்கும்போது அநேக பாவங்களை நம்ம செய்வோம். அப்போ நமக்கு கண்டிப்பாக சுத்திகரிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு எதையெல்லாம் உணர்த்தி தருகிறாரோ அந்த வசனத்தை நம்ம கேட்டு நினைச்சணும். அந்த ராஜா செய்தது போல் நம்மை சுத்திகரிக்கிறவர்களாக இருக்கணும். அவன் வந்து அந்த ராஜ்யத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத மேடைகள், தோப்புகள், விக்கிரங்கள் என்னெல்லாம் ஒன்று நிறைய அதை மாசத்தை தெரியும் நிறைய கொடுத்துருக்கும். அதை வந்து இப்போ சொல்ல போனால் நேரம் இல்லை. அப்போது என்னது தேவனுக்கு பிரியமில்ல எல்லா காரியங்களும் என்ன செய்வான் சுட்டெரித்து அதை வந்து என்னது சுட்டெரித்து போட்டான் என்று வேதம் வந்து என்னது சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மள்கிட்ட இருந்த தேவையில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதை விடாது இல்லை சுட்டெரித்து என்னது தேவனுடைய வசனம் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அதை உணர்ந்து அதை நம்ம என்னது முற்றிலுமாக அற்று போய் சுட்டெரிக்கிறவராக என்ன நம்ம செய்யணும் வந்து காணப்படணும். அதுக்கு பிறகும் அவன் வந்து என்ன செய்யணும் அதை சுட்டெரித்து முடித்த பிறகு என்ன செய்யணும் கர்த்தருடைய ஆலயத்தை வந்து என்ன செய்யறான் அங்கேயும் ஒரு சில காரியங்களை அவன் வந்து என்னது ஒழுங்குபடுத்துகிறான். அப்போ அந்த காரியம் அந்த தேவனுடைய ஆலயம் வந்து என்னது சீர்கெட்டு பழுது பார்க்காம அப்படி வந்து என்னது ஒரு அலங்கோலமாக இருக்கிற அந்த ஆலயத்தை வந்து என்னது அவன் வந்து என்ன செய்யணும் அதை வந்து பழுது பார்க்கறதுக்கு நிறைய ஆட்களை வந்து அந்த இடத்துல என்னது நியமிக்கிறான். அப்போ நியமிக்கும் போது நிறைய ஆட்களை அதில் வந்து நியமிக்கும் போது அந்த அங்கே பழுது பார்த்து நிறைய ஆட்கள் வந்து அதில் அவங்க வந்து செய்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த யார்கிட்டையெல்லாம் அவன் காரியத்தை ஒப்பு கொடுத்தானோ அந்த அவர்கள் வந்து மனப்பூர்வமாய் அந்த காரியங்களை என்னை வந்து செய்கிறார்கள் என்று வேதம் எனக்கு கூறிப்படுது. அப்போ நம்மவும் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது எந்த ஒரு ஜெபமாக இருந்தாலும் பாடல் பாடலாம் எந்த ஒரு காரியம் அதை வந்து மனப்பூர்வமாய் செய்யணும். மனப்பூர்வமாக செய்தால் மட்டும்தான் அதை வந்து தேவன் வந்து என்னது அங்கீகரிப்பார். அப்போ அந்த அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தான் அதில் வந்து நிறைய ஆட்கள் அவங்க என்னெல்லாம் காரியங்கள் வந்து ஒப்படைச்ச அந்த காரியத்தில் மனப்பூர்வமாய் செய்து கடைசியில் வந்து என்னது அந்த ராஜாவுக்கு பிரியமான காரியங்களை செய்வாங்க. அப்போ மனப்பூர்வமாக அப்படி செய்துட்டு இருக்கும்போது தான் அந்த தேவனுடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் அவங்க கையில் வந்து என்னது கிடைக்கும். அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம் கையில் கிடைக்கும்போது அதை வந்து ராஜாவிட்ட கொண்டு கொடுப்பாங்க. அப்போ ராஜா வந்து என்னது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அதில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு ராஜா வந்து என்னது இளம் பிராயத்தில் இருக்கனால அவருக்கு அந்த என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு ஒன்றுமே என்னது ஒழுங்காக தெரியாது. அப்போ என்னது அந்த வாசிக்க சொல்லும்போது அதில் வந்து ஒன்றுமே அவருக்கு என்னது அந்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கோன்னு ஒன்றுமே புரியாது. அப்போ இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எனக்கு இதில் சொல்லிக்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் வந்து இது கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி அவங்கள்ட்ட அந்த முக்கியமான ஆட்கள்கிட்ட எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறாங்க, மனுஷர்கிட்ட விசாரிக்க போகல. நமக்கு ஏதாவது ஒரு காரியம் தெரியலைன்னுச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியம் நமக்கு தேவையானது நம்ம என்னது மனுஷர்கிட்ட விசாரிக்க போகாமல் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகும்போது கர்த்தர் அதற்கேற்ற பதிலை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா
ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெண் தீர்க்கதரிசி, அங்கே அந்த இடத்துல நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் உள்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசிகிட்ட அவங்க வந்து என்னது விசாரிக்க போவாங்க. அந்த உள்தாள் அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேசம் வந்து எனது தேவன் இதுக்கு முன்னாடி எனது விக்கிரகங்கள் இவங்க வந்து எனது வழிபட்டனால தேவன் இதை வந்து எனது சாபத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் வந்து அந்த தேவனை விட்டு அந்த அந்த காரியங்களை விட்டு மாறி மனம் திரும்பினா மட்டும்தான் அந்த சாபம் நன்மையாக மாறும். இல்லைன்னு சொன்னால் தேவன் இந்த இதை வந்து எனது சாபத்திற்கு ஒப்பு கொடுப்பேன், இதை வந்து தீக்கரையாக்கி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனது இங்கே வந்து சொல்லப்போம். உடனே அந்த ராஜா என்ன செய்கிறோம், இவனுக்கு வந்து அந்த நியாயப்பிரமாணம் அந்த நீங்கள் வந்து நான் சொன்னதை இப்படியே வந்து ராஜாவிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனது அந்த பதில் கேட்க போனவங்க அவங்கள்ட்ட வந்து எனது நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ இவங்க நேரே போய் ராஜாட்ட சொல்லுவாங்க, இப்படி வந்து எனது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு. உடனே ராஜாவுக்கு எனது அந்த நியாயப்பிரமாண இப்படியெல்லாம் கேட்ட உடனே ராஜாவிற்கு ஒரே அழுக. அவன் உடனே என்னச்சுவான், அந்த இந்த மனம் கசந்து அழுது தேவனை நோக்கி எனது மண்டிட்டு தேவனிட்ட அழுவ, அந்த பொல்லாப்பு என்னோட தேசத்து என்னோட ஜனங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னச்சுவான் மனம் கசந்து அவன் வந்து அழுவான். அப்போ வந்து சொல்ல இந்த ஸ்தலத்திற்கு 2 24 அந்த வசனத்தில் வரும், இந்த நீ உன் இருதயம் விலகி எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு திரும்ப மறுபதில் வருது. அப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற அந்த சாபத்தை கேட்ட உடனே இவன் வந்து என்ன தன் மனதை இழுகி தன்னை தாழ்த்தி பணிந்து தேவனுக்கு முன்பாக அழுகிறவனாக இருக்கான். இன்னைக்கு நமக்கு திடீர்னு ஒரு சாபமான வார்த்தை வருது. இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம என்னது மனம் வந்து ஏசப்பா இப்படிப்பட்ட சாபம் எனக்கு வரக்கூடாது, நான் வந்து எனக்கு இந்த சாபத்தை நன்மையாக மாற பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவராக. அந்த ராஜா அவனுக்கு வந்து என்னது அவன் வந்து ராஜாவுக்கு இப்படி அழணும், தன்னை தாழ்த்தணும், ஜனங்களுக்காக இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. அவன் வந்து என்னது ராஜா பதவியில் இருக்கிறான். நான் நினைச்சிருந்தா அப்படியெல்லாம் செய்ய முடியும், இப்படியெல்லாம் செய்ய முடியும், ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படின்னு அவன் அந்த இடத்துல கோபப்படவே இல்லை. தன்னை தாழ்த்தி அவன் வந்து என்ன செய்யறான், தேவனுக்கு முன்பாக அழுகிறான். இன்னைக்கு நமக்கு தேவன் ஏதாவது ஒரு என்னது இப்படியெல்லாம் செய்வேன், உங்கள் குடும்பத்தை இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு வார்த்தை வந்திருந்தா நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தினா கண்டிப்பாக அந்த சாபத்தை நம் தேவன் என்னது நன்மையாக மாற பண்ணுவான். அதற்கு இந்த ராஜா ஒரு உதாரணமாக இருக்கிறான். அப்போ தான் இவன் வந்து தன்னை தாழ்த்தினால தான் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வார்த்தை வரும், நீ வந்து உனக்கு நீ அந்த ராஜ்யபாரம் பண்ணும்போது இந்த பொல்லாப்பையெல்லாம் காணப்பட்ட நீ சமாதானத்தோடு என்னது கல்லறையில் சேர்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தம் அவனுக்கு வந்து வரும். அந்த வாக்குத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டானா கடைசியில் அவன் வந்து பெற்றுக்கொள்ள மாட்டான். தேவனோட வார்த்தையை விட்டு அவன் இடறி போவான். அப்போது ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை, நீ வந்து என்னது இதை வந்து கணவனோட சமாதானத்தோடு நீ வந்து உனது நித்திரை செய்வ அப்படின்னு சொல்லிட்டு எனது அந்த ஒரு வார்த்தை. ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகள்? அதுபோல் நம்முடைய சாபக்கட்டுகள் மாறணும், நம்முடைய முன்னோருடைய சாபக்கட்டுகள் மாறணும். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினா மட்டும்தான், தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவருக்கு பிரியமான அவருக்கு செம்மையான காரியங்களை செய்தால் மட்டும்தான் நம்முடைய சாபங்கள் எனது நன்மையாக நம்முடைய தேவன் மாறப்படும். அதனால் அந்த யோசியா ராஜா போல நம்மை தாழ்த்தி நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த சாபக்கட்டுகளை எனது தேவனுக்கு இந்த தேவனிடமிருந்து நன்மையாக பெற்றுக்கொள்ள எனது நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, தாழ்த்தின பிறகு தேவனோட உடன்படிக்கை வந்து செய்கிறாங்க. அவங்க வந்து எங்கே உடன்படிக்கை செய்கிறாங்க, தேவனுடைய ஆலயத்தில் போகிறாங்க. அப்போ நம்ம வந்து எனது நம்ம வந்து சுத்திகரித்தா போகாது, நம்ம தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினா போகாது, தேவனோட உடன்படிக்கை கண்டிப்பாக என்ன முயற்சி பண்ண. அந்த ராஜா வந்து உடனே என்ன செய்யறாங்க, எல்லா ஜனங்களும் எல்லாரும் எனது தேவனுடைய ஆலயத்தில் வாருங்க, நம்ம வந்து தேவனோட தேவன் இப்படியெல்லாம் நமக்கு வந்து வைத்திருக்கிறார், அதனால் நம்ம வந்து தேவன் அதை வந்து நம்ம மாற்றித்தரணும், நம்ம வந்து தேவனுடைய சபைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த தேவனுடைய ஆலயத்தில் போய் திரும்பவும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திரும்பவும் வாசிக்கிறாங்க. முதல்ல அவன் தான் கேட்டான், திரும்பவும் அந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கும்போது அந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கு ஏது சொல்லியிருக்குன்னு எல்லா ஜனங்களும் கேட்டு அவங்களும் தேவனுக்கு முன்பாக நான் வந்து அவன் வந்து முதல்ல ராஜா உடன்படிக்கை பண்ணுகிறான், நான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நான் வந்து தேவனுக்கு பிரியமாக நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ராஜா வந்து உடன்படிக்கை பண்ணுகிறான். அதுக்கப்புறம் அந்த எல்லா ஜனங்களும் அவங்களும் அந்த இடத்துல வந்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவனோட
தேவனோட உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. நம்மவும் நிறைய நேரத்தில் அநேக நேரத்தில் என்னது, ஏசப்பா நான் அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், ஆராதிப்பேன், அப்படியெல்லாம் செய்வேன் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணுகிறோம். அந்த உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றுகிறோமா? அவங்க வந்து கடைசி வரை அந்த உடன்படிக்கையே என்னது அப்படியே செய்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து எத்தனையோ தடவை நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம வந்து திருவிருந்து எடுக்க முன்னாடி தேவனுடைய சமூகத்தில் அநேக உடன்படிக்கைகள் நம்ம செய்கிறோம். அந்த உடன்படிக்கையை நம்ம வந்து நிறைவேற்றுகிறோமா? அதுதான் நமக்கு என்னது ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை பண்ணுகிறதில்ல, அந்த உடன்படிக்கை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும். அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த உடன்படிக்கை பண்ணின பிறகு தான் தேவனோட பஸ்காவை அவங்க வந்து ஆசரிக்கிறாங்க. அந்த பஸ்கா வந்து சாமுவேல் தொடங்கி அதுபோல் ஒரு ராஜாக்கள் அப்படிப்பட்ட பண்டிகை பஸ்காவை ஆசரிக்கவில்லை என்று சொல்லிட்டு வேதம் வந்து குறிப்பிடுகிறது. அப்பா யானோ தானோன்னு நம்ம பஸ்காவை ஆசரிக்க முடியாது, சுத்திகரிக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற பொல்லாத காரியங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படணும். தேவனோடு உடன்படிக்கை பண்ணி தேவனை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு துதிப்பேன், ஆராதிப்பேன், எல்லா காரியங்களும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணின பிறகு தான் அது நம்ம அப்படி தான் உடன்படிக்கை பண்ணி தான் பஸ்காவை ஆசரித்திருக்கிறோம். அப்போது நமக்கு கண்டிப்பாக நிச்சயம் சுத்திகரிப்பு அதெல்லாம் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ கடைசியில் வந்து என்னது, அவன் பஸ்காவை ஆசரிக்கிறவனாக காணப்படுகிறான். 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருக்கா வாசிங்க. அவன் அதுக்கு முன்னாடி 1ஆம் வசனம், அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். இங்கே வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் என்னது, அதுக்கு 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அழகாக கொடுத்துரு. அவங்க வந்து தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு உயிரோடு இருந்த நாளெல்லாம் பின்வாங்கவில்லை. அதுக்கப்புறம் தான் என்னது பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அப்போ இந்த 35ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மோசே எப்படியெல்லாம் அந்த பஸ்காவை ஆசரிக்கணும்னு கட்டளை இட்டாரோ அதன்படி அழகாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து லேவியர் எப்படி நிற்கணும், ஆசாரியர்கள் எப்படி நிற்கணும், எது செய்யணும், யாது செய்யணும், அந்த பஸ்கா கொண்டாடும் போது தேவனுக்கு நம்ம வந்து காணிக்கை கொடுக்கணும் கூட அந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வந்து சிலவங்க கொடுப்பாங்க, நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஆனால் வந்து இடத்துல இந்த பஸ்கா ஆசரிக்கும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மோசே கட்டளையிட்ட பிரகாரம் அவங்க வந்து பஸ்காவை ஆசரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம தேவனுக்கு பெரிய புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் தேவன் நமக்கு எப்படியெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதன்படி தான் நம்ம பஸ்காவை ஆசரித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த யோசியார் அதில் அந்த 18ஆம் வசனம் சொல்ல தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவனித்தும் இஸ்ரவேல் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல் இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவனும் ஆசரித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான பஸ்காவை ஆசரித்த இந்த யோசியா ராஜா கடைசியில் வந்து என்ன செய்கிறான்னுச்சுன்னா, அவன் வந்து அவனுடைய 18ஆவது வருஷத்திலே அந்த பஸ்காவை ஆசரிக்க அந்த இள வயதில். அப்போ இதெல்லாம் வந்து கர்த்தர் ஞானம் கொடுத்தா, தேவன் கூட இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். இல்லாமல் உலக பிரகாரமாக தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாது, தேவனை வந்து தேட முடியாது, தேவனோடு எனது அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சுட்டரிக்க முடியாது, தேவனோட உடன்படிக்கை பண்ண முடியாது. பஸ்காவை இதெல்லாம் தேவன் கூட இருந்தால், தேவன் கூட இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். அப்போ யோசிய ராஜாவோடு கர்த்தர் கூட இருந்து அவன் மகிமையான காரியங்களை எல்லாம் வந்து அவனுடைய இளம் பிராயத்தில் எல்லாத்தையும் என்னது வந்து செய்கிறான். ஆனால் இதெல்லாம் செய்கிற ராஜா கடைசியில் வந்து என்ன செய்கிறானா, விழுந்து போகிறான். தேவனோட வார்த்தையை அவன் வந்து என்ன செய்கிறான்னா அந்த விட்டு பின் வாங்கி போகிறான். ஏன்னா அதில் வந்து அந்த ராஜா இந்த யோசிய ராஜாவில் போக வேண்டிய காரணம் இல்லை. வேற ஒரு ராஜாவுக்கும் தான் யுத்தம். ஆனால் அந்த இடத்துல அந்த ராஜா வந்து யுத்தம் பண்ண போகிறான். அப்போ அந்த ராஜா வந்து சொல்கிறான், இது வந்து எந்த இடத்துல யுத்தம் பண்ணக்கு நீ வர வேண்டிய தேவையே இல்லை, தேவன் இந்த இடத்துல வர வேண்டாம், தேவனோட வார்த்தையை நீ மீறி இந்த இடத்துல நீ யுத்தம் பண்ண வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா மூலமாக ஒரு எச்சரிப்போ தேவ வார்த்தை வருகிறது. இருந்தாலும் இவன் என்ன செய்கிறான், தேவனுடைய வார்த்தையை மீறி வேஷம் போட்டுக்கொண்டு அந்த இடத்துல யுத்தத்துக்கு போகிறான். நம்மவும் இந்த
இப்படியெல்லாம் செய்கிறவர் தானா? இப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய வார்த்தையை அந்த யோசியா ராஜா மீறினது போல நம்மவும் மீறக்கூடாது. மீறி தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கற்பனை விட்டு மீறினா நம்மவும் என்ன செய்வோம்? அந்த யோசியா ராஜா வேஷம் போட்டது போல நம்மவும் என்னது உலகத்தில் வேஷம் போடுகிறவர்களாக தான் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம். அதனால் இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரணத்துக்கும் அந்த வேஷம் போடுகிற காரியம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. யுத்தம் நான் வேஷம் போட அந்த இடத்துல என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? வேஷம் போட்டு போனான். கடைசியில் என்ன செய்வான்? அவன் வந்து வில் வீரர்களால் காயப்பட்டு கொடிய காயம் படுகிறது. நம்மவும் வேஷம் போட்டால் இதே போல் கொடிய காயம் பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசியா ராஜா மூலமாக தேவன் நமக்கு நல்ல ஒரு எச்சரிப்பான வார்த்தை தருகிறான். ஏன் வார்த்தை வருகிறதில்ல? இவ்வளவும் நாளும் தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்த யோசியா ராஜா இப்படிப்பட்ட காரியம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன் அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி போகிறான்? நம்மவும் எனக்கு அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை மீறி போகிறோம். நம்மவும் தேவனுடைய வார்த்தையை மீறி செய்யக்கூடாத காரியத்தை செய்தால் வேஷம் மாறி உலகத்தில் இருந்தா கொடியம் இவனுக்கு காயம் பட்டது போல நமக்கும் கொடிய காயம் நம்மவும் என்னது அநேக உபத்திரங்கள் பாடுகள் வேதனைகள் பட்டு நம்மவும் எனது கடைசியில் தேவனுடைய ராஜ்யத்தை இழக்க அதான் முடிவறிந்த நிலைநிற்போம் நேரிச்சுதான். இப்போ செய்கிறேன் அப்போ செய்கிறேன் இளம் பிராயத்தை செய்கிறதில்ல. கடைசி வரை தேவனுக்கு பிரியமாக இருந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு கடைசி வரை எனது ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் ரட்சிப்பின் வசனம் இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ரட்சிப்பின் வசனம் இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. இந்த யோசியா ராஜா கடைசியில் செய்தது போல நம்மவும் தேவனுடைய வார்த்தை மீறாமல் வேஷம் மாறாமல் கடைசியில் அவனுக்கு வார்த்தை எனது வாக்கு தந்த சமாதானத்தோடு எனது தேவனுடைய ராஜ்யத்தில் சேருவான். இவன் வந்து இந்த சமாதானத்தோட கடைசியில் சேர்ந்தனா கொடிய காயம் பட்டது அப்படின்னு சொல்லி அவனை வந்து அதுக்கு பிறகு கொண்டு கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. கொடிய காயம் பட்ட எனது அது வேதனையாக இருக்கும். அது ஒரு பயங்கர அந்த சாதா ஒரு முள்ளு குத்திய வேதனை. அம்பு பட்டா எப்படி இருக்கும்? கொடிய அது வந்து பயங்கர அவன் கஷ்டத்தோடு நினைச்சுவான். அவன் வந்து தன்னுடைய மரண வாழ்க்கையை அவன் என்னது சந்திப்பான். தேவன் கொடுத்தது இனி சமாதானத்தோடு. ஏன் அந்த சமாதானத்தை இழந்து போனா? தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவன். நம்ம அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை மீறாதபடி வேஷம் போடுகிறவங்க இருந்தால் இதே போல என்னது நம்மவும் என்னது கஷ்டப்பட்டு பாடுகளோ உபத்தோட தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இழந்து போவோம். அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தை இழந்து போகாதபடி இந்த யோசியா ராஜா நமக்கு நல்ல ஒரு முன் உதாரணமான ஒரு காரியத்தை நம்ம தந்திருக்கிறார். அப்போது நம்ம என்ன செய்வோம்? அந்த நல்ல காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு அவன் செய்தது போல் என்னது பின்வாங்கிட்டு போனது போல் பின்வாங்கி போகாதபடி தேவன் தந்தோட வாக்குத்தத்தை நம்ம என்னது இழந்து போகாதபடி நம்ம ஒவ்வொருவரும் எனது பல ஒரு ராஜ்யத்துக்கு எனது ஆயத்தப்படுத்துவோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை முடிவு வரையும் காத்துக்கொள்வோம். அது வந்து தேவனால் மட்டும்தான் முடியும், மனுஷனால் முடியாது. அதனால் தேவனுடைய கற்பனைகளை எல்லாத்தையும் கை கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.